குட் மார்னிங். இப்போ அந்த நம்ம குவா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ அது வந்து நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இட்ஸ் ரெடி டு கோ ஃபார் ஸ்குவாஷ் ப்ராசஸிங். இப்போ அது ஃபஸ்ட்லேருந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபாலோயிங் மினிட்ஸ் யூ வில் see that. இது நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுத்து. ஏன்னா அந்த அளவுக்கு டிடிஎஸ் இது ஒர்க்கு. இனிமேல் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் குயிக் ஆகிடும். ஆனால் இந்த ஒரே பாத்திரத்தில் பண்ண முடியாது, 2 கண்டெய்னராக வச்சு பண்ணணும். அது ஏன் வந்து நம்ம உடனேவே ஃபில்டர் பண்ணல அப்படின்னா வந்து நம்ம வேக வைக்கிறது இல்லை, ஹாட் வாட்டரில் போட்டு மூடி வச்சுருவோம். நம்ம உடனே பண்ணோம்னா எல்லா ஜூஸும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து நம்ம அது தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் மோஸ்ட்லி வந்து வருமே தவிர குவாவில் இருக்க ஃபுல் ஜூஸும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நான் ரொம்ப லேட் ஆகிடுது, ஒரு 11 o'clock பக்கம் தான் நான் போட்டு வச்சேன். ஸோ மார்னிங் எழுந்த உடனே நம்ம அது எடுக்கச்ச ஸ்டில் இட் வில் பி வார்ம். 2 திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நம்மளால் அவ்வளோ ஹாட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது ஃபில்டரிங்க்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உடனே வடிகட்டச்ச அந்த குவாவில் இருக்க அத்தனை ஜூஸும் அத்தனை நியூட்ரியண்ட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் நைட் வச்சுட்டு ஏர்லி ஹவர்ஸில் எடுத்து இது ஃபில்டரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன் நான் இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் வந்து நமக்கு வந்து இங்கே லெமன் ஜூஸ் தான். ஸோ கொஞ்சம் இதில் லெமன் ஜூஸ் போட்டு இதை வந்து நல்லா சிம்மர் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இதை நம்ம பேக் பண்ணணும். ஆனால் இது முடிஞ்சிட்ட பிறகும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னென்னா இது அப்படியே மூடி வச்சோம்னா கூட சூடான பொருள் எது வச்சாலும் மேலே ஆடை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆடை வரும். ஸோ அதனால் இது என்ன பண்ணணும்னா மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று வச்சு நல்லா வேடு கட்டணும். நல்ல ஒரு திக்கான ஒரு துணி வச்சு வேடு கட்டணும். கட்டிட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே தான் நம்மளால் வந்து அப்புறம் இது வந்து பேக் பண்ண முடியும். ஸோ இது ஒன்ஸ் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு பேக் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.